அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஒரு சாதாரண டீ விற்கக்கூடியவர். இன்றைக்கு பாரத தேசத்தில் 3வது முறையாக பிரதமராக உருவெடுத்திருக்கின்றார். இது கதையல்ல, காவியம். தன்னுடைய சிறு வயது முதல் தேசத்தை நேசித்த ஒரு மனிதர். எந்த ஒரு பின்பலமும் பணபலமும் இல்லாமல் அரசியலில் தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு மனிதர். தன்னுடைய சிறு வயதிலிருந்தே ராஷ்டிர சேவா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தேசப்பணியை செய்த ஒருவர். அன்றிலிருந்து இன்று வரை தேசத்தினுடைய அந்த பண்பும் கலாச்சாரத்தையும் மாற்றாமல், தேசத்தினுடைய மரியாதையை எந்த இடத்திலும் குறைக்காமல் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடியவர். ராஷ்டிர சேவா சங்கத்திலிருந்து களப்பணிகள் செய்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக உருவெடுத்து மிகப்பெரிய ஒரு நல்லாட்சியை கொடுத்து இன்றைக்கு பாரதத்தினுடைய 3வது முறையாக பிரதமராக உருவெடுத்திருக்கின்றார். பல விமர்சனங்களை, ஏன் தமிழகத்திலும் கூட அவரை பல விமர்சனங்கள் செய்துள்ளனர். பாவம், பணபலத்தையும் பின்பலத்தையும் கொண்டு திராவிட அரசியலை மட்டுமே கண்ட திராவிட மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களால் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக தமிழக மக்கள் தேசியத்தின் வழியில் தேசியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக உருவெடுத்து தேசத்தின் பக்கம் திரும்புவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆணித்தனமாக இருக்கின்றது. எனக்கு இப்போதும் என்னுடைய கண்ணில் இருக்கின்றது. இந்த முறை சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் பிரதமர் மோடி அவர்கள் கொடியேற்றக்கூடிய நிகழ்வை காணக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றேன். அவருடைய அந்த கம்பீர நடை அவருடைய ஒரு பார்வையில் தெரிந்தது. நெகிழ்ந்த ஒரு தருணமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் கொண்டிருக்கின்றோம். பாரத தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு எந்த ஒரு அச்சுறுத்தலை எந்த நாடு கொடுத்தாலும் தோளோடு தோள் நின்று தோள் கொடுப்பதற்காக நட்பு நாடுகள் பல இன்றைக்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு உயரத்தை இந்த நாட்டிற்காக கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் இந்த தேசத்தில் பல தேச துரோகிகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பிரதமர் மோடி அவர்களை விமர்சிப்பதற்கும், அந்த தலைமகனை கொடுத்த அந்த தாயை தவறாக பேசுவதற்கும் இன்றைக்கும் கயவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எந்த ஆச்சரியமும் இல்லை. காரணம், முகலாயர்கள் வந்த போதும் வெள்ளையர்கள் வந்த போதும் இந்த நாடு அடிமைப்பட்டதற்கு முக்கிய காரணம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தேச துரோகிகளும் எட்டப்பர்களும் கயவர்களும் தான். தற்போதும் அவர்கள் இருப்பதில் எந்தவித ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய நாங்கள் அந்த எட்டப்பர்களுடைய போக்கை கண்டறிந்து கொண்டோம். இனியும் இந்த நாடை யாருக்கும் அடிமையாக மாற்றுவதில் எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழியில் சென்று இந்த தேசத்தை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதில் இந்த இளைஞர்கள் பட்டாளம் உறுதியோடு இருக்கின்றது. தேசம் முழுவதும் இந்த தேசத்தை இன்னும் பல சாதனைகளை கொண்டு வானளாக உயர்த்துவீர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கொண்டு இன்னும் தேச பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே. நன்றி.